அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய தொட்டிகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ எங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கிற தொட்டிகளை பற்றி பார்க்கலாம். இது ஹேங்கிங் பேஸ்கெட். இது தொங்கும் தொட்டி. இதனோட வெளிப்புற அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். எங்ககிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக 4 கலர்ஸ் இருக்குது. ப்ரௌன், ஒயிட், எல்லோ அண்ட் க்ரீன். இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தொட்டி பெரிய தொட்டின்றதால உங்களுக்கு நல்ல செடிகள் நல்லா அழகாக பெருசாக வளர்க்குறதுக்கு, பெட்டூனியா மாதிரி செடிகள் வளர்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம கார்டனில். இது செயின் தனியாகவும் தொட்டி தனியாகவும் கொடுக்குறோம். நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதில் இப்போ நீங்கள் போர்ட்டிகோலையோ இல்லை வெராண்டாலேயோ இன்டோராக இதை வளர்க்கும் பொழுது நீங்கள் ஓட்டை போட தேவையில்லை. நீங்கள் அப்படியே தண்ணி கொஞ்சமாக தான் லிமிட்டடாக நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் அவுட்டோரில் பண்ணுறதா இருந்ததுனாக்க அதுக்கு ஓட்டை போடுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் ஓட்டை போட்டுட்டு ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற மழை பெய்கிற காலத்தில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வடிகிறதுக்காக அந்த ஓட்டை கண்டிப்பாக தேவைப்படும். ஓப்பன் ஸ்பேஸில் ஹேங்கிங் பாட் யாரும் வைக்கிறதில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் லானில் ஸ்டாண்ட் வச்சுலாம் கூட இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸில் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது இது செல்ஃப் வாட்டரிங் பாட்டுன்னு சொல்லுவோம். இது 2 ப்ரொவிஷனாக வருது. இதில் இந்த பெரிய தொட்டியை அந்த அடியில் இருக்கிற பேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனோட இருக்குது. இதில் இருக்கிற அந்த ஸ்மால் ஹோல்ஸ் அந்த ப்ரொவிஷனில் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். அந்த பெரிய ஹோல்ஸ் வழியாக நம்ம அடியில் விடுற தண்ணி இதுக்கு செடிக்கு கிடைக்கும். இது எதுக்கு பயன்படும்னாக்கா, நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கும்போது வெளியூர்களுக்கு சப்போஸ் ஒரு வாரக்கணக்கில் நம்ம போகிறோம், தொட்டிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை, அப்போ நம்ம பார்க்கும்போது செடிகள் எல்லாம் நம்ம ஆசையாக வளர்த்த செடிகள் எல்லாமே காஞ்சி கருகி போயிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த தொட்டியை நம்ம பயன்படுத்தலாம். இதில் அடிப்பகுதியில் இருக்கிற அந்த மூக்கு மாதிரி இருக்கிறது வழியாக நம்ம தண்ணியை ஊற்றணும். ஒரு தடவை தண்ணி ஃபில் பண்ணிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வெளியூர் போனாக்க தாங்கும். இது பாருங்கள், ஒரு டம்ளரில் இப்போ நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். அந்த தண்ணி தொட்டிக்கு உள்ளே வந்திருக்கிறத பாருங்கள் நீங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி வெளியூர் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே பயன்படும். பாருங்கள், இப்போ தண்ணி தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதனோட சைஸு, ஒவ்வொரு தொட்டியோட சைஸும் விலையும் நான் பின்னாடி கொடுக்குறேன். நான் ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே செல்ஃப் வாட்டரிங் பாட்டிலே இன்னொன்று, இது கொஞ்சம் ஓரளவு பெரிய செடிகள் வளர்க்க முடியும். இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன செடிகள் வளர்க்குறதுக்காக இன்னொரு செல்ஃப் வாட்டரிங் பாட் ஒன்று கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 ப்ரொவிஷன் இருக்கும். பேஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே தொட்டி வைக்கிறதுக்கு. இது நம்ம அந்த லக்கி பேம்பெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா வீட்டில், அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ப்ரொவிஷன்ஸ் அதே மாதிரியே ஏற்கனவே காட்டின பாட்டில் இருக்க மாதிரியே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அடியில் இருக்க பேஸில் தண்ணியை நிரப்பிட்டு இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம பாட் மிக்சர் போட்டு செடி வளர்க்கலாம். இந்த மாதிரி செடியில் நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி அடியில் எப்பவுமே ஸ்டோர் ஆகி உங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் போது செடிகளுக்கு கிடைக்கும். இந்த தொட்டியோட விலை விவரமும் சைஸுமே பின்னாடி ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் மெசஞ்சரில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுறேன். பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.